தம்பி எக்மோர் சிக்னலாப்பா தம்பி இங்க மங்கலி மாமிகள் 2 பேர் வந்தாளுங்களா பாத்தீங்களா இல்ல போன வாரம் ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குழு இவனுங்களை போட்டு முட்டு சத்துல கும்முன்னு கும்பிட்டானுங்க. இவனுங்க என்ன பண்ணானுங்க இருக்கிற புடவைலாம் உரி விட்டு மவுண்ட் ரோடு வழியா ஓடி விட்டாளுங்க. இவனுங்க புடவே இல்லாம எல்லா சிக்னலும் சுத்துறானுங்களாமா. இது என்ன கதை எல்லாம் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால கூறு 100 ரூபாய்க்கு 2 புடவை வாங்கிட்டு வந்துருக்கேன். இவனுக்கு எங்க போனாலுங்கன்னே தெரியல தம்பி. எங்கேயாவது பார்த்தா சொல்லுங்க தம்பி. சே எங்க போயிருப்பாளுங்க? இப்போ ஒண்ணுமே இல்ல. தற்கொலை கூட்டங்கள் போராட்டத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் தடவி வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல எங்குமே கிரீஸ் இல்ல. அங்க கிரீஸ் இருக்கா? அங்க கிரீஸ் எங்குமே இல்ல. அதே அடியே இங்க வாங்கடி 2 பேரும். அதாவது கீழுக்கு கிரீஸ் தரவங்களா இருக்கட்டும், நீங்க எதுக்கு இப்ப 2 பேரும் அவனுங்களை தடவிட்டு இருக்கீங்க? இங்க வாங்கடி. அதாவது கன்னி பசங்க நின்று இருக்காங்க, கலவரம் பண்ணிடுவாங்க, தெரியுமா தெரியாதா? இப்ப எதுக்கு நீங்க கிரீல தடவர சாக்கல அவனுங்களை தடவிட்டு இருக்கீங்க 2 பேரும்? இங்க வாங்க. அதாவது பப்பாளி தோட்டத்துல பரவசம் ஆடிட்டு எவ்வளவு பக்குவமா இங்க வந்து அணத்திட்டு இருக்காங்க பாரு. இங்க வா. எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நாள்? உங்களுக்கு கூறு 100 ரூபாய்க்கு 2 புடவை வாங்கி வச்சிருக்கேன். நீங்க தானே புடவை அழுதுக்காதீங்க. உங்களுக்கு 2 புடவை வாங்கி வச்சுக்கிறேன். வந்து வாங்கிட்டு ஓடாம இங்க வந்து பசங்களை பலவிதமா வந்து தடவிட்டு இருக்கீங்க 2 பேரும். இங்க வாங்குறீங்க. அதாவது இந்த புடவை வேணும்னா இப்ப உப்பு மூட்டையில எடுத்துட்டு மறுபடியும் உப்பு கூடவே போய் வச்சுட்டு வரீங்க. இல்லன்னா உங்களுக்கு இந்த புடவையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரியா? இந்த புடவையை போய் கட்டிக்கினேன். அடுத்த 4 பேர் வருவானுங்க. எங்கேயும் உரி விட்டுலாம் ஓடக்கூடாது. சரியா?